மாடல் 2ல என்னன்னா சம் அப்படின்ற கான்செப்ட்ல வரும், சில என்ற வார்த்தைகள் வரும். அப்படி வந்து எப்படி போடலான்றத இந்த சம்ஸை நம்ம பார்க்கலாம். ஸ்டேட்மெண்ட் பாருங்க, சம் புக்ஸ் ஆர் டேபிள், சில புத்தகங்கள் மேசைகள். சில புத்தகம் மட்டும்தான், சில புத்தகம் என்னன்னு தெரியல. ஓகே, அடுத்து செகண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா சில மேசைகள் கண்ணாடி, அதாவது சம் டேபிள்ஸ் ஆர் கண்ணாடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ரெண்டுத்தையும் காமனா இருக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா டேபிள் தான் காமன். அப்போ டேபிள் தான் சென்டரா இருக்கும், மற்றதை நம்ம பிரிச்சுக்க வேண்டியதுதான். ஸோ இதுக்கேற்ற டயக்ராம் போட்டிருக்கோம் பாருங்க. டேபிள் சென்டரா என காமனு, அதுல சம் டேபிள்ஸ் ஆர் புக்னு சொல்லியிருக்கேன் பாருங்க. அப்போ புக்ஸுக்கு நான் வரைஞ்சிட்டேன். அந்த புக்கு இங்க தான் இருக்குமானா அவசியம் இல்லை. டேபிள்ல இங்கேயும் இருக்கலாம், இங்கேயும் இருக்கலாம், இங்கேயும் இருக்கலாம், இந்த இடத்துல இருக்கலாம், இந்த இடத்துல இருக்கலாம், எங்க வேணாலும் இருக்கலாம். அதே சமயத்துல சம் டேபிள்ஸ்ல சம் டேபிள்ஸ் ஆர் மிரர். அப்போ மிரர் பாத்தீங்கன்னா ஸோ மிரர் சம்ன்றதுனால இப்படி நான் வரைஞ்சிக்கிறேன். இதுல அந்த மிரர் இங்கதான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. படத்துல நான் போட்டதுனால மிரர் இங்க இருக்கலாம், அப்படி இல்லைனாலும் அந்த மிரர் இங்க இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கானா இருக்கு. அந்த மிரர் இங்க இருக்கலாமா, இங்க இருக்கலாமா, இங்க இருக்கலாமானா கண்டிப்பா இருக்கலாம், அது பாசிபிலிட்டிஸ். ஓகே, கன்க்ளூஷனுக்கு போறோம். ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ கன்க்ளூஷனை பார்த்து நம்ம ஆன்சரை முடிவு பண்ண வேண்டாம். சம் மிரர்ஸ் ஆர் புக், சம் மிரர்ஸ் ஆர் புக். படத்தை பாக்குறப்போ டைரக்டா பாக்குறப்போ கண்டிப்பா சம் மிரர் வந்து புக்கு இல்லைன்னு நம்ம சொல்லிடலாம். ஆனால் பாசிபிலிட்டிஸ் படி பார்த்தா அந்த புக்கு இங்க எங்க வேணாலும் இருக்கலாம். அப்போ இதுக்கான ஆன்சர் உன்னால உறுதியா சொல்ல முடியுமானா சொல்ல முடியல. ஏன்னா இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் கன்க்ளூஷன். நோ புக் இஸ் மிரர். புக்கு எங்க இருக்கு? இங்க. இதுல இருக்கிற புக்கு எதுவுமே மிரர் இல்லைன்னு நம்ம சொல்றோம். படம் படி பார்த்தா கான்செப்ட் படி டச் இல்லை. அப்போ கண்டிப்பா இது வந்து நோ புக் இஸ் மிரர். அப்போ இது வந்து சரி அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். ஆனால் பை சான்ஸ் அந்த புக்கு இங்கேயும் இருக்கலாம், டேபிள்ல இங்கேயும் இருக்கலாம், இங்கேயும் இருக்கலாம், எங்க வேணாலும் இருக்கலாம் அந்த டேபிள்ல. அப்போ ஏதாவது சான்சஸ் இருக்குமானா மேபி இருக்கலாம், இல்லாமலும் போகலாம். ஸோ ஸ்டேட்மெண்ட்டை பொறுத்து கன்க்ளூஷன்ல நம்ம ஒரு தெளிவான முடிவை சொல்ல முடியுதான்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா சொல்ல முடியல. இருக்கலாம், இல்லாமலும் போகலாம். அப்படிதான் நமக்கு வந்து பாயிண்ட்ஸ் வந்து கிடைக்குது. டெஃபினட்டா ஒன்னு சரி ஒன்னு இல்ல தவறு அப்படின்ட்டு நம்மளால சொல்ல முடியுதானா முடியல. அது மாதிரியான நேரங்களில் நீங்க ஆப்ஷன் எதை செலக்ட் பண்ணனா முடிவு 1 மற்றும் 2 இதில் ஏதேனும் ஒன்று சரி. ஏன்னா ஒண்ணு சரியா இருந்தா அனதர் ஒண்ணு கண்டிப்பா என்னதான் இருக்கும், தவறா இருக்கும். இது தவறு, இது சரியா இருந்தா இது தவறாக தான் இருக்கும். ஸோ இது மாதிரியான கேள்விகளை இப்படிதான் நீங்க ஆன்சர் பண்ணணும். தேங்க்யூ.